இங்க நம்ம உலகத்துக்கு ஏலியன்ஸ் கும்பல் வந்து மொத்தமா நம்ம பூமியோட மக்கள் அழிய போறதால நம்ம நாட்டில் இருக்கிற சூப்பர் ஹீரோஸோட பசங்களை கூட்டிட்டு வந்து இவங்களை சேஃப்டியா வைக்கிறதுக்காகவே ஒரு லாக்கர் ஃபிட் பண்ணி அதுக்குள்ள எல்லாரையும் வச்சிடறாங்க. ஆனா இங்க இருக்கிற பசங்களுக்கும் இவங்களோட பேரண்ட்ஸ் ஆன சூப்பர் ஹீரோஸ் மாதிரி இவங்களுக்கும் பவர் இருக்கும். அடுத்து ஏலியன்ஸோட கூட்டம் அதிகமா இருக்கிறதால இங்க இருக்கிற சூப்பர் ஹீரோஸ் எல்லாரையும் கூப்பிட்டு சண்டை போட வர்றாங்க. கடைசியில நம்ம ஏலியன் டீம் சூப்பர் ஹீரோஸ் எல்லாம் பிடிச்சி அடைச்சு வச்சிடறாங்க. அடுத்து இந்த ஏலியன் டீமை தோக்கடிச்சு நம்ம பூமியை காப்பாற்ற போறது யாருன்னா இங்க இருக்கிற எல்லா பசங்களும் இவங்களோட பவரும் தான். அதனால இந்த லாக்கரை விட்டு எல்லாரும் தப்பிக்கிறதுக்காக அங்க இருக்கிற ஒரு சின்ன பையன் நம்ம போலீஸ் ஏமாத்தி வெளியில போகலாம் பார்த்தா அந்த ரூம்ல இருக்கிற ஃபேன் ஓட்டில ஏலியன் ஒன்று வந்துருது. இதை முன்கூட்டியே ஒரு பொண்ணோட டிராயிங் பவர் மூலியமா அந்த டீமோட லீடர் தெரிஞ்சுக்கிட்டு முன்னாடியே பிளான் பண்ணி இங்க இருந்து எல்லாருமே தப்பிச்சிடுறாங்க. இந்த ஏலியன் டீமை ஃபுல்லா கண்ட்ரோல் பண்ணி யார் கைக்குள்ள வச்சிருக்கானா இந்த நாட்டோட பிரசிடென்ட் தான் இந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. கூடவே இந்த சின்ன பசங்களோட டீம் ஒருத்தி உங்களுக்கு ஸ்பை வேலை பார்த்துட்டு இருக்கா. அவ யாருன்னா ஃபியூச்சரை டிராயிங் பண்ற இந்த பொண்ணு தான். ஆனா இவ்வளவு முன்னாடியே ஏலியனா தான் இருக்கா. இப்ப இந்த டீம் இந்த ஸ்பை பொண்ணு கூடயும் பிரசிடென்ட் கூடயும் சண்டை போடுறாங்க. கடைசியா இதுல ஒரு குட்டை பொண்ணு ஏலியனோட வாட்டரை வச்சு பெரிய ஷார்க் உருவாக்கி இந்த சின்ன பொண்ணுக்கே டஃப் கொடுக்குறாங்க. கடைசியா இந்த ஏலியன் டீமை தோக்கடிச்சு இவங்க வின் பண்றாங்க. ஆனா இவங்க எதிர்பாராத மாதிரி இந்த பசங்களோட பேரண்ட்ஸ் ரிலீஸ் ஆகி நம்ம பிரசிடென்ட்டும் அங்க வராரு. என்னன்னா இப்போ வரைக்கும் நடந்தது உங்களுக்கு ஒரு சாம்பிள், உங்களோட பேரண்ட்ஸும் நாங்களும் சேர்ந்து உங்களுக்கு வச்ச டெஸ்ட்னு சொல்லிடுறாங்க. அதனால இந்த உலகத்துக்கு டஃப்பான சூழ்நிலை வந்தா அவங்க பவர்லாம் எப்படி யூஸ் பண்ணணும்னு ட்ரை பண்ணணும்னு சொல்லிட்டாங்க.